வணக்கம் நண்பா. மகிழ்ச்சி என்பது உங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை உங்களுக்குத் தருவதற்கு இன்னொரு மனிதரை எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே நல்ல நண்பனாக செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குச் சாவி என்பது நேர்மறை சிந்தனைகள்தான். எத்தகைய சூழ்நிலையிலும் நேர்மறையாக சிந்திக்கப் பழகுங்கள். வாழ்க்கையில் உங்கள் வெற்றிப் பயணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடங்கலாம். இப்பொழுதும் தொடங்கலாம். எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறோமோ அவ்வளவு சக்தியும் நேரமும் நமக்கு இருக்கும் வெற்றியடைவதற்கு. புதிதாய் தொடங்கி ஒரு விஷயத்தை செய்வதற்கு என்றுமே அஞ்சாதீர்கள். இந்த உலகத்தில் இன்று வெற்றியடைந்த பலரும் ஒரு நாள் புதிதாய் அந்த விஷயத்தை தொடங்கியவர்களாகத்தான் இருப்பார்கள். வெற்றி பெறும் முயற்சியில் இருக்கும்போதே அவ்வப்போது தோன்றும் சந்தர்ப்பங்களை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கென்று தனியாக நமக்கு நேரம் கிடைக்கப் போவது கிடையாது. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் அவ்வப்போது தோன்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை முழுமையாக அனுபவித்து கொண்டாடுங்கள். வெற்றி என்பது அதிரடியாக ஒரே நாளில் பெற்றுவிடும் விஷயம் அல்ல. அது பல நாள் நம்பிக்கையுடன் செய்யப்படும் முயற்சியினாலே கிடைக்கும். வெற்றி என்பது தவறுகள் செய்யாமல் அடையும் ஒரு விஷயமல்ல. தவறுகள் நேர்ந்தாலும் அதை திருத்திக் கொண்டு மீண்டும் முயற்சித்து கொண்டே இருப்பதே வெற்றியை தரும். தோல்வி மேல் தோல்வி வந்தாலும் தொடர்ந்து போராடி அடையும் வெற்றியே மாபெரும் வெற்றி. அதுவே நிலையான வெற்றி. உங்களுக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்றால் மாற்றிவிடுங்கள். உங்களால் மாற்ற முடியவில்லை என்றால் உங்கள் எண்ணத்தையும் மனநிலையையும் மாற்றுங்கள். உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுகிறது. உங்கள் கனவு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்பிக்கையுடன் முயற்சி செய்வதே உண்மையான வெற்றி. சரியான விஷயங்களை செய்ய பழகுங்கள். சுலபமாக இருக்கிறது என்று தவறான விஷயங்களை செய்து வாழ்க்கையில் முன்னேற நினைக்க கூடாது. அப்படி அடையும் முன்னேற்றம் நிலைக்காது. சரியான வழியில் அடையும் முன்னேற்றமே நிலையாக இருக்கும். ஒன்றை உங்கள் மனது சிந்திக்கிறது என்றால், அதை நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்கள் என்றால், அதற்கு முயற்சி செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்றால் அதில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். ஒவ்வொரு நாளும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அதையே பழக்கமாக்குங்கள். பெரிதாய் சிந்திக்கத் தொடங்குங்கள். மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெற்றியடையும் மனப்பான்மையையும் உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்களுக்கு நீங்களே உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் கூறுவதால் உங்களது இலக்குகளை அவ்வளவு எளிதில் மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அதை உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழப் பழகுங்கள். எதுவுமே செய்யாமல் இருப்பவன் மட்டுமே சோம்பேறி அல்ல. தன்னால் முடிந்ததை செய்யாமல் இருப்பவனும் சோம்பேறியே. தயக்கத்தை துரத்தியடித்து துணிந்து செயலாற்றுங்கள். சுறுசுறுப்பாக மாறுங்கள். வெற்றி நிச்சயம். உன்னிடம் பலம் இருப்பதை உணர்ந்தால் நீ பெரிய விலங்கையும் துரத்தலாம். பெரிய விலங்கை போன்று பலம் இருந்தும் அதை உணராமல் இருந்தால் நாயும் உன்னை துரத்தும். உன்னை நீயே உணர்ந்து கொள். உன் பலத்தை புரிந்து கொள். உன் வெற்றி அதை சார்ந்ததே. எல்லோரிடமும் இனிப்போடு பழகாதே. கசப்போடும் பழகாதே. ஏனென்றால் இனிப்போடு பழகினால் ஏமாற்றி விடுவார்கள். கசப்போடு பழகினால் ஒதுக்கி விடுவார்கள். உப்பை போல் அளவாக இருங்கள். வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எல்லாம் தெரிந்தவர் என்று யாரும் இல்லை. அதே சமயம் எதுவும் தெரியாதவர்கள் என்றும் எவரும் இல்லை. மனிதன் தன் வாழ்க்கை முழுதும் கற்க வேண்டிய பாடங்கள் நிறைய உள்ளது. அதை அவன் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறான். அதுதான் உண்மை. பிரச்சனை என்று வரும்போது அறிவாளிகள் கூட விவாதம் செய்தால் ஜெயித்து விடலாம். ஆனால் தன்னைத்தானே அறிவாளி என்று கருதி கொள்ளும் தற்பெருமை பேசும் மனிதர்களிடம் பேசி என்றுமே ஜெயிக்க முடியாது. அத்தகைய மனிதர்களிடம் விவாதம் செய்யாமல் இருப்பதே நமக்கு நல்லது. உங்களுக்கு இருக்கும் துன்பங்களின் மீது கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான விஷயங்கள் மீது கவனம் செலுத்த தொடங்கினாலே வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும். உங்களுக்கு என ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு அதை கடைபிடித்து வாருங்கள். உங்கள் உணர்ச்சிகளிடம் கட்டுப்பாட்டை கொடுத்து விடாதீர்கள். உங்கள் அறிவை அரசனாக வைத்து உங்கள் இலக்கை நோக்கி திட்டத்தோடு முயற்சி செய்தால் அதில் வெற்றி நிச்சயம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.